பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் நடந்த அஸ்வதி பொங்கல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இங்கு பெண்கள் இருமுடி கட்டி வந்து அம்மனை வழிபடுவதால் பெண்களின் சபரிமலை என இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் அஸ்வதி நாளில் நடைபெறும் பொங்கல் விழா மிகவும் பிரசித்தம். இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவை அமைச்சர் பச்சைமாலின் மனைவி செல்வ அழகி துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்தனர். பொங்கல் வைப்பதன் மூலம் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதாகவும் ஐஸ்வர்யமும் கிடைப்பதாகவும் பெண்கள் தெரிவித்தனர். மண்டைக்காடு அம்மன் கோவில் ரொம்ப புகழ் வாய்ந்த இடம். நாங்க வருஷந்தோறும் அம்மனுக்கு பொங்கல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அஸ்வதி பொங்கல் என்பது 2 வருடங்களாக நடந்து இருக்கிறது. அம்மன் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லவர்களோ எல்லா மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. இது எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய சந்தோஷமும் கூட. இந்த பொங்கலிட மக்களுக்கு இந்த அம்மா தேவி நல்ல முறையில ஒரு என்ன நினைச்சாலும் அதை நடத்தி கொடுப்பது ஒரு ஐதீகம் மட்டும் இல்ல, எனக்கு அனுபவம் கூட. கன்னியாகுமரி, கேரளா உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது.